கால்ல கையெடுத்து கும்பிடுறேன். வேண்டாம் அடிக்காத. அது என்னமோ பேய் பாக்குற மாதிரி பாக்குற. ரிங் அடிக்குது, எடுக்க வேண்டியதானே? அட பாவி, இது உனக்கு போன் ரிங் மாதிரியா கேக்குது? ஆமா. எனக்கு பென்ஸ் லாரி ஹாரன் மாதிரி கேக்குது. ஏப்பா அத எடுத்து ஆக்சிடென்ட் ஆயிடுவாப்பா. ஹலோ ஹலோ 24343. எஸ் 24343. யார் வேணும்? நீங்க தான் வேணும். நானா? எதுக்கு? என் மனசெல்லாம் நீங்க தான். ஏப்பா ஓவரா ஒண்ணும் வழியாத. விஷயம் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. வருவீங்கல்ல? இந்த வாய்ப்பை யாராவது விடுவாங்களா டார்லிங்? கண்டிப்பா நான் வரேன். தம்பி குந்து ராத்திரி 12 மணிக்கு ஆண்டாள் ஹாஸ்டலுக்கு வர சொன்னாங்களா? ஆமாண்ணே. வலது பக்கம் திரும்பினதும் இடது பக்கம் ரூம் நம்பர் 12. அடேங்கப்பா, உனக்கு எப்படி தெரியும்? அங்கதான் பெரிய பெரிய ஹாரனோட பென்ஸ் லாரிய பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஹெட்லைட் தான் இருக்கு, பிரேக் இல்ல. டைரக்டா வந்து மேல ஏறிடும். அதுக்கு பிரேக் எப்படி அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சின்ன பொடிய நீ பொத்திக்கிட்டு. டேய் யாருடா? தமிழ் ஒரே எவர்ரா? தெலுங்கு மேன் வாட்ச்மேன் ராஜ் வரராஜ் கால் லாங்குவேஜ் அழகராஜா. ஏ ஷர்ட், என் பேண்ட், என் ஜட்டி, ஐ அம் நாட். வந்துட்டாரு மைனர். என்னது? யாரையும் காணோம். என்னடி இது? இவ்வளவு நேரமாயும் ஒரு சத்தமும் கேட்கல. ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டானோ? போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. பாடி. இவளுங்க ஏண்டி இன்னும் வரல? அவளுங்களையும் ஏதாவது பண்ணிட்டானோ என்னமோ? போய் என்னன்னு பாருங்க. ஏய் யார் நீ? அடேங்கப்பா, என்ன அழகு! இவ்வளவு அழகான பெண்மணியா நீ? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உன்னை பார்த்தா பேச்சே வர மாட்டேங்குது. எதுக்கு கதை சொன்ன? அவங்க எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது இல்ல? வா ஆரம்பிக்கலாம். என்ன ஆரம்பிக்க போற? அதான் என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? எதுக்கு ஷர்ட்ல அவுக்குற? யாரு லாப்ல? ஏன் ஜெர்சி கேக்குற? யாரு உள்ள? என்ன நடக்குது அங்க? என்ன நடக்குது? தமிழ் ஃபோன் பண்ண. சொன்ன கேளு. நான் கத்துவேன். கூச்சல் போடுவேன். போட வெப்ப. வா இங்க பேச்சுகள். ஏண்டி ஏன் ஜெர்சி கேக்குற? இவன் தான் மேடம். அங்க ஏன் ட்ரெஸ் அவுத்துட்டு இங்க இவன் ட்ரெஸ் அவுத்துக்கிட்டு இருக்கான். இது லாட்ஜ் அனுக்குறாவா? என்ன இது லாட்ஜ் நினைச்சிட்டு இருக்க? தமிழ் என் மேல தப்பு இல்ல மேடம். நானா ஒண்ணு இங்க வரல. அந்த பொண்ணு போன் பண்ணி வர சொன்னா. வேணும்னா வெளியே கேளுங்க. ஏண்டி கதா? மேடம் இங்க பாரு. தமிழ்நாட்டு பொண்ணுகளை எல்லாரும் மதிப்பாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சத மதிப்பு கெடுத்துறாத. கலாட்டா செய், ஆனா கலாட்டாவுக்கு ஆளாயிடாது. வர. சாரி மேடம். என் பேரு சாம்பா. சாம்ப சிவனா. கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்ட என்ன மன்னிச்சிருங்க. வர. ஏய் ఈ హాస్టల్లో రేపు నువ్వు ఉండకూడదు అర్థమైందా? நாளைக்கு நீ இந்த ஹாஸ்டல் இருக்க கூடாது, புரிஞ்சுதா? தமிழ்ல வரதா நோர் முயிரா வரதா வாயமறா என்னதா வாமா. யாரு இந்த ராஸ்கல் இவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கா? ஏய் அவர் எதுவும் சொல்லாத. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. He's a great man. அவன உனக்கு தெரியுமா? தெரியும். அவர் நல்லவங்களுக்கு காவலா இருக்கிறவரை நான் கட்டிக்க போறவரை. அம்மா டெலிபோன். ஏய் ஏய் நில்லே நில்லே. என்னது ஒரே லக்கேஜ் வந்திருக்க? எங்க வந்த? செட்டில் ஆயிலாம் தான். 24343 கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. என்னத்த வைக்கிறது ஜிங்கிடி? நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த வீதிக்கே வரக்கூடாது. கெட் அவுட். இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் பெட்டி படுக்கையெல்லாம் நீ உள்ள கொண்டு போய் வைக்கலனா உன் பெட்டி புட்டி எல்லாம் கிழிஞ்சிரு ஜாக்கா. அம்மா ராங்கி. கணேஷங்க. ஓஹோ ஆண்டாள் ஹாஸ்டலா? என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? நமஸ்காரம் சார். ராத்திரி நீங்க பண்ண கலாட்டாவுல
அந்த ஆண்டாள் எம்மு என்ன வெளியில துரத்திட்டாங்க சார். என்னது ஆண்டாளு எம்மா எம்ம நான் நெஞ்சில இல்ல முண்டம். நான் ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் அப்பாவி. எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க வந்து கொஞ்சம் உங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்தா. என்னது எங்க வீட்லயா? இங்க பாரு, நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாம வேற இடத்த பாரு. இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் வெளியில போனா என் கற்புக்கு பாதுகாப்பு இருக்காது. உன் கற்ப பாதுகாக்க எங்க வீடு நான் சேஃப்டி லாக்கறா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஒரு 3 மாசம் நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் டாக்டர் ஆயிடுவேன் சார். இல்லைன்னா நான் படிச்ச படிப்பெல்லாம் வீணாயிடும் சார். ப்ளீஸ், என் மேல நீங்க இருக்கப்படலைனாலும் என் படிப்பு மேல இருக்கப்பட்டாவது உங்க வீட்டுல இடம் கொடுங்க சார். ப்ளீஸ். டேய் பனிமலை, கரைஞ்சு போயிடாதடா. இது சரியான ஜிங்கிடி. போட்டோ விடுனா படிக்கிற பொண்ணு. இங்க பாரு, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள விட்டதில்ல. நீ படிப்புன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிறேன். குறும்புத்தனம் பண்ணாம ஒழுங்காயிரு. அண்ணா, பொட்டி படுக்கல எடுத்து உள்ளவே. அது சரி. இடுப்பு ஆட்டி ஆட்டி என்ன கடுப்பேத்துறியா? துடுப்ப எடுக்கிறேன். வாவ், that is amazing. ஏய், அத எடுக்காத. அடிக்க வச்சிருக்க தெரியல. Shut up. யாருப்பா அந்த பொண்ணு? டேஞ்சர் ட்ரிங்கன்னு வணக்கம் சார். என் பேர் சந்தியா. நான் மெடிசின் படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். காலேஜ்ல ஒரு சின்ன படிப்புன்னு சொன்ன உடனே நம்மால உருகிடுவான்ல. அதான் நம்ம வீட்லயே தங்கி படிக்க சொல்லிட்டான். அப்படியா? போமா, உள்ள கூட்டிட்டு போடா. ஆஹா, சூப்பர் அப்பா. கூட்டிட்டு போறேன். வேற என்ன பண்றது? நீங்களும் ஆர்டர் போட்டீங்க, தம்பி ஆர்டர் போட்டான். இங்க பாரு, உன் ரூம் மட்டும் எங்க பக்கத்தே இருக்க கூடாது. இதென்ன ரெஸ்பெக்ட், மரியாதை. இங்க எல்லாரும் என்ன வேட்டி கட்டின பாஷான்னு சொல்லுவாங்க. என்ன யாராவது ஒரு தடவை ஏன்னு சொன்னாலே தாங்கிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன நீ 100 தடவை சொல்லி. என்னடா அதுக்கு? இந்த ஏரியா தாண்ட வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கூட. சாரி. சமையல் கட்டு எங்க இருக்கு? அங்க உனக்கு என்ன வேலை? கிரகப்பிரவேசம் பண்ணி முடிச்சாச்சு. பால் பொங்கி பாயசம் வைக்கலாம்னு தான். பாயசமா? நோ, நம்ம தம்பிக்கு பாயசம் பால் எல்லாம் பிடிக்காது. பாயசம்னா பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவல் பாயசம்னு சொன்னா உங்க ஆளு அவளோட ஓடி வந்து நிப்பாரு. என் தம்பியை பத்தி எனக்கு தானே தெரியும். சாப்பிட மாட்டான். சாப்பிடுவார். பந்தயமா? பந்தயம். சரி, நான் தோத்து போயிட்டா உனக்கு லிப் கிஸ் கொடுக்குறேன். ஆனா நீ தோத்து போயிட்டா என் துணியெல்லாம் துவைச்சு போடணும். ஓகேவா? நீ இப்ப கட்டிருக்கிற துணியை சேர்த்து துவைக்கிறேன். ஓகே. பிரின்ஸ போட்டு மூஞ்ச கழுவிட்டேன், பின்னால போட்டு வாயை கழுவிட்டேன். கிஸ் அடிக்க ரெடியாரு. வேட்டி கட்டின பாஷா வேட்டி அவந்துருச்சு. அவுத்துக்குச்சா? நீ எங்க பாக்குற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஆம்பளை இருந்தா தானே வெக்கப்படணும். நமக்குள்ள என்ன இருக்குதாண்டால்? யூ மீன் ஐ அம் இன் பிட்வீன்? எஸ். நான் போய் பாயசம் கொடுத்துட்டு வந்துடுறேன். போ கண்ணு போ. நீ எனக்கு கிஸ் கொடுத்தே ஆகணும். என்னங்க? என்ன பாயசம்? பாயசமா? எனக்கு பிடிக்காது. கிஸ்ல கடி பம்பா. இது சாதாரண பாயசம் ஒண்ணு இல்லங்க, அவல் பாயசம். அவல் பாயசமா? இதெல்லாம் உன் ஒருத்தி துணி தானா இல்ல ஹாஸ்டல் மொத்தத்தையும் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்து துவைக்க சொல்றியா? எல்லாம் என்னதான். ஓஹோ, இது நான் தான் துவைக்கணுமா? தேவையில்லை, இத உன் தம்பி கையால துவைக்க வைக்கிறேன். போயும் என் தம்பி கையில மாட்டுற. அவன் இதோட சேர்த்து உன்னையும் தோச்சிருவான். வணக்கம் சார். என்ன ரங்கம்மா, நேத்து ஏன் வேலைக்கு வரல? இந்த பொண்ணு யாரு? என் பொண்ணுப்பா, பேரு லட்சுமி. இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. என்ன ரங்கம்மா இது? உன் பொண்ணு 10th 560 மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு சொன்னில்ல? ஆமா தம்பி. பின்ன அவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணை படிப்பு நிறுத்திட்டு ஏன் வேலைக்கு அனுப்பணுங்கிற? படிக்கணுங்கிற ஆசை அவளுக்கு இருந்தாலும் படிக்க வைக்கிற சக்தி எனக்கு இல்ல. இங்க பாரு ரங்கம்மா, படிக்கிறதுக்கு வேண்டியது பணம் இல்ல, அறிவு. ஒரு பணக்காரனால இன்னொரு பணக்காரனை உருவாக்க முடியாது, ஆனா ஒரு படிச்சவனால 100 பேர் படிச்சவங்கள உருவாக்க முடியும். கொடுக்க கொடுக்க குறையறது பணம், கொடுக்க கொடுக்க வளர்றது படிப்பு. சரஸ்வதி கடாட்சம் உள்ள இந்த லட்சுமிய பணம் இல்லைன்னு படிக்க வைக்காம இருக்கிறாதம்மா. இங்க பாருமா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். இன்னைக்கு என் உதவியால படிக்கிற நீ படிச்சு பட்டம் வாங்கி ரொம்ப பேரை படிக்க வைக்கணும். அந்த வேலை பசிய தீக்கிற அன்னதானத்தை விட எல்லா வேலையும் வைத்து நிரப்புற கல்விதானம் எவ்வளவோ உயர்ந்ததம்மா. Remember this forever and ever and ever. தம்பி பாத்தியா உன் ஜீப் எப்படி தக தகன்னு மின்னுதுன்னு? நீ துவைக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் லாய்க்கு. இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். உனக்கு சொல்லல, அவருக்கு. வெளியில போற மாதிரி தெரியுது. ஜீப் எடுத்துட்டு வெளியில தான் போவாங்க, பாத்ரூமுக்கு போக மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? முடியாது தம்பி, கோயிங் டு சென்னை. நீ கிளம்பு. பரவாயில்ல அண்ணா, காலேஜ் பக்கத்துல தானே இருக்கு, இறக்கிட்டு போறேன். இப்ப ஜீப்ல ஏறுவா, நாளைக்கு உன் முதுகுலயும் ஏறுவா. ஏறப்ப பாத்துக்கலாம், நீ ஏறு. சரி நீ போ. இதுக்கெல்லாம் நர்சிங்களா? நர்சிங் இல்லப்பா, டாக்டருங்க.
இன்னாம டாக்டர் குட்டி ஊசி போட்டுக்கிறியா? இடியட். அண்ணா உன்னை திட்டுறானா? இவனுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டே. டேய் கசமாலாம் அது திட்டுற வார்த்தை ஒண்ணும் இல்லடா. இடி எட்டுனா இங்கிலீஷ்ல 8 தபா இடின்னு அர்த்தம். என் பர்சனாலிட்டி லேடிஸ்க்கு எல்லாம் இடி இடின்னு சொல்ல வைக்கிறேன். அப்படியா? இவன் ஏன்டா இப்ப இங்க வரா? ஒளிச்சுக்கடா. ஐயோ எப்பா இது சாம்பாவோட கேஸா? எம்மா டேய் அந்த சாம்பாவோட கேஸ் நம்ம சைட்டுக்கு அடிச்சோமாடா. அடிக்கலண்ணா. நல்லா யோசிச்சு சொல்றான் பாவி. கோபுரத்தலையா இனிமே நம்ம யாரும் இந்த காலேஜ் பக்கமே வரக்கூடாது. சாயந்தரம் நான் சீக்கிரம் வந்துடுவேங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா, கட்டடிச்சிட்டு வந்துடாத. டைம் ஆயிடுச்சு, உள்ள போ. தேங்க்யூ சார். சாம்பா என்ன பார்த்தானா நான் பஞ்சர் தான். டீச்சர் ரெடியா இருக்குண்ணா. வாடா. என்ன அடிச்சிடாதண்ணா. மெடிக்கல் காலேஜ்ல உனக்கு என்னடா வேலை? தோஸ்துகளை பாக்குறதுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைன்னா என் தலை விதி இப்படி என்ன ரவுடி ஆக்கிடுச்சு. அந்த ஆசையை தீர்த்துக்கதான் அப்பா வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு இந்த காலேஜுக்கு வர்றேன்னா. உனக்கு பிடிக்கலன்னா இந்த வெள்ளை கோட்டை கைட்டுனா அண்ணா. அப்புறம் இன்னொரு மேட்டர்னா நீ பிடிச்சிருக்கிற கேஸ் மச்சாவா இருக்குண்ணா. கேஸ்னா அண்ணி அம்மா. ஏய், அண்ணா. இன்னொரு தடவை இந்த காலேஜ் சுத்துப்புறத்துல, அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நீ என் கல்ல பட்டேன்னு வச்சுக்க. நிச்சயம் போட மாட்டேன். ஏய், ஏய். ஒரு வழியா ஒரு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்ட போல இருக்கே. வீடு செட் ஆயிடுச்சு, இனிமே கல்யாணம் தான் செட் ஆகணும். அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? முட்டாள்தனமா என்ன கேள்விடு இது? நான் போனதே கல்யாணத்துக்காக தான். எதுக்கும் அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடு. அவர் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்ல. ஆட்டோ ஆட்டோ சார் ஆட்டோ வேணுமா? சார் ஆட்டோ ரெடியா இருக்கு வரீங்களா? காமராஜ் தேவி காலனிக்கு வரியாப்பா? வரேன் சார். சார் ஆட்டோ ஆட்டோ. வணக்கங்க. சாம்பா எங்க? ஏதோ ஒரு வேலையா சிட்டிக்கு போயிருக்கான். ராத்திரி வந்துருவான். உன் பேர் என்னம்மா? சந்தியா. இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர். சமையல் நல்லா செஞ்சிருக்கம்மா. எங்க சாம்பாவுக்கும் இதே மாதிரி செஞ்சு போடு. அவர் சம்மதிச்சா காலம் பூரா சமைச்சு போடுறேன். நீ சாம்பாவை காதலிக்கிறியாமா? மாமா, சாம்பா கட்டா. என்னாச்சு சாம்பா? சாம்பா, என்னப்பா அது? என்னாச்சு? எதுக்கு வந்த? பாட்டிமா நீ எப்படி இருக்கன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. உயிரோடு இருக்கேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு, சாக மாட்டேன்னு சொல்லு. இங்க இருந்து போயிடு. நான் பொழுது விடிஞ்சதோ போயிடுங்கல, போயிடு. போயிட்டு வரையா?
அவனை காதலிக்கிறியான்னு அப்ப கேட்டேன். இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். ஏன்னா அவன் சிவன் மாதிரி தொண்டையில விஷத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த விஷத்தை நீதான் அமிர்தமா மாத்தணும். அம்மா, ஒரு வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க சாம்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு குறையும் வராம இங்க ஜாக்கிரதையா கொண்டு வந்து சேர்த்துரு தாய். அண்ணா சாம்பா கிட்ட தானே போயிட்டு வர, அவர் எப்பண்ணா வருவாரு? வருவான்டா, சீக்கிரம் வருவான். இந்த கண்ணீரை அவன் கையால துடைப்பான். பெரியம்மா சாப்பிட்டாங்களா? இல்லைங்க ஐயா, நேத்து சாப்பிட்டதுதான், அப்புறம் சாப்பிடவே இல்ல. அம்மா, சாம்பா எப்படி இருக்கான்? அவன் நல்லா எப்ப வருவான்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அப்படின்னா 1200 மணி 72,000 நிமிஷம் அவன் இந்த ஊரு மண்ணுல காலடி வைக்க போற நாளுக்காக, அவன் ஏத்த போற வெளிச்சத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். போ. நீங்க சாப்பிடவே இல்லைன்னு. போ. ஏய், கதவு மூடு. சூரியனா, என் பேரன்தான் வரணும். எவ்வளோ நாளாச்சு. எல்லாரும் திரும்பிங்கடா. உள்ள 7 கம்பி, வெளியில 7 பொண்டாட்டி. அங்க கஷ்டமா இருந்தாலும் இங்க சுகமோ சுகம். வெக்கமா இருக்குண்ணே. எனக்கே இல்லாத பக்கம் உனக்கு என்னடா? சும்மா இருக்குண்ணே. ஏய், தம்பி எங்க? தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருண்ணே. ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? வாங்க, இருக்கிறாரு. அண்ணா, எவன்டா என் தம்பி எப்படி அடிச்சது? சாம்பான்னு ஒருத்தன், அவன் மேல தப்பு இல்லண்ணா. அவன் அடிச்சா பாட்டு எல்லாம் பஞ்சராய் போடுன்னு எவ்வளவு சொன்ன, கேட்கல. தப்பி இவர்தான். அவன் எங்கடா இருக்கான்? என்னது? அவன் எங்க இருந்தா நமக்கு என்னண்ணா? நீ இப்ப அங்க போறியா என்ன? உனக்கு ஏற்கனவே 7 பொண்டாட்டி, நீயும் கோமாக்கு போயிட்டீங்கன்னா அவங்கள எல்லாம் யார் கவனிக்கிறது? அவன் இப்ப எங்கடா இருக்கான்? கிழிச்சிருவேன். நீ உட்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். உட்காரு. அவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சாம்பா இருக்காரா? இல்ல இல்ல இல்ல, வெளியூருக்கு போயிருக்கான். அண்ணா அண்ணா, அவன் இல்லையா? நாம போயிடலாம் வாங்க, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். யார் அந்த குட்டி? சாம்பாவோட கேஸ்ல அப்படிலாம் பாக்காத, பாப்பலாம். சொல்ற. வேண்டாண்ணே. ஏய், அந்த குட்டியை தூக்கிட்டு வாங்க. அவளை தூக்கிட்டு போன சாம்பா தானா வருவான். வருமா? வணக்கம். வணக்கம். அம்மனே, நீ ஒன்னும் பயப்படாத. அந்த சாம்பா உன்னை தேடிட்டு இங்க வருவான். வந்தே ஆகணும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். அந்த மெக்டோவல் மணி ரொம்ப மோசமானவன். நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எங்களை அடிச்சு போட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டான்பா. ஆமா தம்பி. சிஸ்டர், நல்லா இருக்கிறியா சிஸ்டர்? என்னடா அப்படி பாக்குற? திரும்படா. டேய், நீ என்னடா பாக்குற? குட்டியதான் விட்டா மூஞ்சில பேந்துரும். போடா. டேய், இது சாம்பாவோட கேஸ்டா. அவனுக்கு தெரிஞ்ச நம்மள நறுக்கிடுவான். சிஸ்டர், வாங்கிக்க சிஸ்டர். சத்தியமா இது பிராண்டி இல்ல சிஸ்டர். காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்கும், குடி. இங்க உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர். சிஸ்டர், உனக்கு புகை ஆகாதா சிஸ்டர்? வேண்டாம் சிஸ்டர். சிஸ்டர், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் சிஸ்டர்னு கூப்பிட்டது இல்ல சிஸ்டர். சிஸ்டர், சாம்பா கிட்ட மட்டும் என்ன பத்தி பேடா சொல்லிட்டாரு சிஸ்டர். ஏ சாம்பானா பயமா? பயமா? கூச்சா. ஏ சிஸ்டர், உனக்கு சென்னை மாநகரத்துல ஐநாவரம் தெரியுமா? தெரியும். என்ன ஐநாவரம் அறிகிறீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பப்ளிக் என்ன பார்த்தாலே உச்சா போயிடுவாங்க. போலீஸோட ஒரு சின்ன தகராறு.
அதனால தாதாவா இருக்கலாம்னு காஞ்சிக்கு வந்துட்டேன். விதி விடல. மேல ஷர்ட் மாட்டிக்கிட்டு கீழே பேண்ட போட்டுக்கிட்டு ரோடு மேல ஐயா போனா பப்ளிக் பிஷாக். வணக்கம் தலைவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அண்ணா வணக்கம். வணக்கம். டேய் லொல்லு பண்ணாம பண்ணிட்டு வாங்கடா, நமக்கு இந்த லொல்லெல்லாம் பிடிக்காது. எங்கடா போன? கொஞ்ச நாளா உன்னை காணோம். கோமாவுல படுத்துட்டேன்னா. கோமாவா? காமானா பலான மேட்டர் உள்ள படம். கோமன் என்னடா? கோமான்னு தெரியாதுண்ணா உனக்கு. மூச்சு மட்டும் வந்துக்கினே இருக்கான், ஆனா பெட்ல பேசாம படுத்துக்கினே இருப்பான். அச்சா, நான் இந்த ரங்கையை நடிச்சு 3 மாசம் படுத்துக்கிட்டு தானே, அதானே? அதானே. இந்த நோஞ்சா நடிக்காம படுத்து எடுத்துட்டு வா. என்ன கண்ணே, இன்னைக்கு நைட்டு காக்கா காக்கா படுத்துக்கு போலாம், வரியா? டேய் டொமேட்டோ சூப்பரா இருக்குது, அப்படியே அள்ளின்னு வா. ஏய், என்னடா பெருசா லுக் விடுற? அருகிரி யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த காஞ்சில அடிச்சுனா அந்த காசில போய் விழுவ. தலையை திருப்பு, தலையை திருப்புடா, தலையை திருப்பு. 6 மாசம் வெளியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கோமா. எந்திரிச்சு பார்த்தா மணி கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்புடா அந்த பக்கம். சிஸ்டர், என்ன பத்தி சாம்பா கிட்ட நீதான் நல்லபடியா சொல்லணும். இந்த தடவை அடிச்சாலும் வச்சுக்க. மணி சார் எங்க இருக்காரு? குடோன்ல இருக்காரு, உள்ள போங்க. அவன் வந்துட்டான். வந்துட்டானா? வந்துட்டா என்ன நடக்க போதும்? சிஸ்டர், நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்திருக்கேன். என்ன பத்தி நல்லபடியா சொல்லு. வணக்கம் சார், நான் தான் சாம்பா. சாம்பார்னதும் ஏதோ பெரிய பயில்வான் நினைச்சா, பார்த்தா சின்ன பொடினா இருக்கிய. என் தம்பி அடிச்சாம எவ்வளவு திமிர் இருந்தா அடிப்ப. சார், அந்த சண்டைக்கு நான் காரணம் இல்ல, உங்க தம்பி தான் காரணம். அவரையே கேளுங்க. இது வயிற்று பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்த சார். பாவம் அந்த பொண்ணு. அவ படிக்கிறேன்னு சொன்னதுனால என் வீட்டுல இடம் கொடுத்தேன். என்னால அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. தப்பு பண்ண உங்க தம்பி அடிச்சதுதான் நான் செஞ்ச தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்க சொல்றிய? இந்த மணிக்கிட்ட மன்னிப்பே கிடைக்காது. ஏண்டா என்ன கொழுப்பு. சொன்னல தப்பாயிடுச்சுன்னு என்ன எகுற? ஏய், இங்க வா. அண்ணன் கூப்பிடுறாரு. ஓ, வா. ஏய், நான் கிண்டலா? பிபி பிபி ஏத்தாத எனக்கு. பிபி ஏத்தாத. பெரியவனாச்சனுக்கு கௌரவம் கொடுக்குறேன். பொறுமை கிடையாது எனக்கு, பொறுமை கிடையாது. ஏய், வாங்க. டேய், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா எனக்கு ஒண்ணு தரல. என்ன ஒரு அடி அடிச்சாலும் செத்து போயிடுவேன். கூட்டிட்டு போனே, ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன கேட்டா தானே.
குவாட்டருக்கு எனக்கு வழி இல்லாம இருக்கிறப்ப லிட்டர் கணக்குல நாசம் பண்ணிட்டீங்களேடா. அம்மாடியோ. ரவுடியாடா நீ? ரவுடியாடா நீ? இது இல்லடா ரவுடியிசம். ஓ இடத்துக்கு வந்து உன்னை அடிச்ச பாரு, இதான்டா ரவுடியிசம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நெருப்போட மோது நான் எரிஞ்சு போயிடுவேன், நீரோட மோது நான் மூழ்கி போயிடுவேன், இந்த சாம்பாவோட மோது நான் செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேன். சாம்பா ஏய் சாம்பா சாம்பா ஏய் சாம்பா சாம்பா ஏய் சாம்பா. பாட்டில் பாட்டிலா தண்ணி ஊத்தி வளர்த்த பசங்களா கோமாவுக்கு போயிட்டாருங்களே. ஐயோ பாட்டில் மொத்தம் நாசமா போச்சே. மணினா மணினா மணி டேய் மணி, கோமாவுக்கு போயிட்டியா? சொன்ன கேட்டா தானே. நேத்து வரைக்கும் மெக்டால் மணின்னு சொல்லிக்கிட்டு பிராந்தி வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தா, இனிமே உடஞ்ச பாட்டில கூட வித்து பொழைக்க முடியாது. உனக்கு எதுக்குடா இவ்வளவு நகை? அண்ணா அவன் அவ்வளவு வச்சு நீ கோமாவுக்கு போலியண்ணா? அண்ணா நீ பயில்வாள்னா என்ன பாடுனா இது? அண்ணா அவன் திரும்ப வந்து அச்சா கூட உனக்கு ஒண்ணு ஆகாதுண்ணா. அவன் திரும்பி வந்து அடிக்கிறதுக்கு நான் இந்த ஊர்ல இருந்தாதான்